எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பா பால், இந்த ஸ்பாஞ்ச் பால் செய்கிறாங்கல்ல, அது வந்து நம்ம கடையில் போய் வாங்கினா ஒரு பால் வந்து 15 ரூபா, 10 ரூபா, 12 ரூபா, 13 ரூபான்றாங்க. அது எப்படி தான் செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பல இடத்துல போய்ட்டு தேடி பல வீடியோக்களை பார்த்து ரெடி பண்ணி இப்போ நாமளே வந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு செட்டிங்கை ரெடி பண்ணிவிட்டு பால் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி இதை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். இது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. பால் நல்லா அருமையாக வரும். இதில் செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து யார்ட்டையும் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், இதுக்கு என்னென்ன தேவை நான் பொருள் வாங்கியிருக்கேன்னா, மோட்ரு 12 வோல்ட்ரு, தமிழில் சொன்னோன்னா 12 வோல்ட்ரு. இந்த மோட்ரு நல்லா பார்த்துங்க. இந்த மோட்ரு 12 வோல்ட்ருன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், 12 வோல்ட்ரு. அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த இது கொடுப்பாங்க ப்ளக்கு, இதுவும் அதே சேம் தான், 12 வோல்ட்ரு ப்ளக்கு, 12 வோல்ட்ரு. இது ஒன்று வாங்கிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஜாயிண்ட் இதை நீங்கள் போய் வாங்கும்போது இந்த வயர் தனியாக, இந்த ஹோல்டர் தனியாக தான் கொடுப்பாங்க. இந்த பின்னாடி 2 பின்னு மாதிரி இருக்கும். இந்த வயரை வாங்கி நீங்கள் சீவிட்டு அந்த பின்னில் ஜாயின் பண்ணி வயரை ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து சாக்கெலாம் அடிக்காது, அப்படியே கையிலே வச்சுட்டு நம்ம செய்யலாம். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதை வாங்கி அவங்க அங்கேயே இல்லை எனக்கு தெரியல ஜாயின் பண்ணி கொடுங்கன்னா ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த ப்ளக்கில் வந்து இந்த ஹோல்டரில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்படியே சார்ஜ் வயர் சொல்லுற மாதிரி தான் இது வந்து போட்டுக்கலாம். போட்டு பாருங்க, கையில் தான் வச்சிருக்கிறா. ஒன்றாவது மோட்டர் ஓடும், அப்படியே கையில் வச்சுட்டே செய்யலாம். இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா, செருப்பு. நம்ம கடையில் கீழே கிடந்தா கூட பரவாயில்ல, மஞ்சள் கலரு, எல்லோ கலரு, ஆரஞ்சு கலரு, உங்களுக்கு எந்த மாதிரி பாலில் மீன் அடிக்குமோ அந்த மாதிரி கலரில் செருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் கலரு கீழே கட்டுறேன், இங்கே கட்டுறேன். மஞ்சள் கலரு, ரெட் கலரு, அப்புறம் ரோஸ் கலரு. பாருங்கள் பால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கம்பெனி பால் 30 ரூபா ஒரு பால் வந்து இந்த இன்னும் ஒரு கொஞ்சம் டீப்பாக போனோம்னா நல்ல பால்லாம் வந்து 30 ரூபான்னு கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பால் 30 ரூபா, 25 ரூபா, 15 ரூபான்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கையிலே செஞ்சதான் இதெல்லாம் பாருங்க. நம்ம செட்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே வந்து பாப்பாப் தான் போட்டுருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து கையில் செஞ்சது தான். கிட்ட கட் பண்ணாலும் அழகாக சுற்றிடும். அப்படியே பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து இப்போ ரெட் கலர்லாம் நிறையா இருக்குது. ஏற்கனவே ரெட் கலர் நிறையா செஞ்சு வச்சுக்கிறோம். எல்லோ கலர் வந்து இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செருப்பை எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிங்க. இது வந்து ஸ்பாஞ்ச் செருப்பு, ஸ்பாஞ்ச் லெதரு, லெதர் செருப்பு. இந்த குழந்தைங்களாம் போடல அந்த மாதிரி செருப்பு, அது ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்க போட அந்த மாதிரி செருப்பு இது. இதை வாங்கி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோட்டரில் அப்படியே ஏற்ற முடியாது. ஃபஸ்ட்டு இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணுறேன் நல்லா பார்த்துங்க. இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இது வந்து மோட்டரில் அப்படியே சொருக முடியாது. இது வந்து ஸ்டே கம்பி எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. ஒரு வால்ஸ் ஒன்று போட்டுக்கலாம் இதில் சென்டராக. இப்போ வந்து சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம அந்த உப்பாட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உப்பாட்டை. ஹார்ட்வேர்ஸில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ரஃப் இது வந்து ரஃப் அட்டை, ரஃப்பாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைஸு, இது வந்து நைஸ் அட்டை. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த 2 அட்டையும் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்ம செருப்பு கட் பண்ணது வந்து ரஃப்பாக இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் நைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரஃப் அட்டை போட்டு கொஞ்சம் நைஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் கையை நல்லா உருட்டி எப்படி தேய்க்கிறது நல்லா பார்த்துங்க.
வந்து பால் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பால் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்குது, நல்லா பாருங்கள் பால் ரஃப்பாக இருக்குது. இப்போ அந்த நைஸ் அட்டை சொன்னால இந்த அட்டை, இந்த உப்பு அட்டை, இதில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. இது ஒரு பீஸ் வச்சு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 பாலுக்கு மேலே செய்யலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி இப்படி மடிச்சிங்க. இது வந்து இப்போ பாலை நைஸ் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள் பால் எப்படி. அவ்வளோதான் நண்பர்களே, சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா பால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இதை வீட்டிலே செய்யலாம். அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வாங்கி செருப்பு கீழே கிடந்தா கூட பரவாயில்ல, இது வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி வாங்கி நீங்கள் செட் பண்ணி செய்யலாம். இதை வந்து கையிலே பிடிச்சிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பாருங்கள் இன்னொரு பால் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு பால் நல்லா செய்கிறேன், இன்னொரு பால் செய்கிறேன், நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறத நல்லா வெட்டி ரவுண்ட் பண்ணிக்கலாம். வெட்டியாச்சு. பாஸ் பண்ணி அதே மாதிரி கம்பி எடுத்து இதில் ஹோல்ஸ் போட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக மாஸ்க் வேணும். ஏன்னா இது இந்த பாருங்க எவ்வளோ புகை பாருங்க, பாருங்க மேலாம் இது எல்லாமே உள்ளே போகும். இந்த புகையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே உள்ளே போக ஆரம்பிச்சிடும் நம்ம செய்ய ஆரம்பித்த உடனே. அதனால் ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுக்கணும். இப்படி மாஸ்க் ஒன்று போட்டுக்கணும். மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப். மாஸ்க் ஒன்று போட்டுக்கோங்க. நான் அதை ஃபஸ்ட்லேயே காட்ட மறந்துட்டேன். நம்ம ரஃப் அட்டை எதுக்கு போடுறோன்னா, இப்போ நம்ம கட் பண்ணும்போது ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக ஒரு மாதிரி வந்துடுச்சு ரஃப்பாக. இதுக்காக தான் ரஃப் அட்டை போடுறோம். நான் கையை எப்படிலாம் திருப்பி பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். கவனமாக பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா கடையில் கொடுக்குற பால் மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் கடையில் கொடுப்பாங்க. கொஞ்சம் சொரப்பாக பொறியாக இருக்கும் பால். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா நைஸ் அட்டை போட்டு நல்லா நைஸ் பண்ணிக்கலாம். வேணும் வேணும். அவ்வளோதான் நண்பர்களே, பால் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக பால் ரெடி பண்ணிட்டு பாருங்க. இதுதான் சிம்பிளான வேலை தான். நீங்கள் இதை வீட்லேயே வாங்கி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பால் வேணும்னா நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம். பால் வந்து வீட்டில் ரெடி பண்ணி தரோம். பால் உங்களுக்கு வேணும்னா ஒரு பால் இது வந்து மஞ்சள் கலர் பால் மட்டும் சப்பல் இது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. செருப்பு கடையில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இது மஞ்சள் கலர் உங்களுக்கு வேணும்னா ஒரு பால் வந்து 10 ரூபான்னு வரும். 200 பாலுக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஒரு பால் வந்து 8 ரூபான்னு சேர்ந்து தரலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட பால் அவைலபிள் இருக்குது. அப்புறம் பால் செட்டு வந்து சேல்ஸுக்கு இருக்குது. நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பால் செட்டு வீடியோ போட்டுக்கிறேன். ஸ்பைடருக்கு நார்மல் செட்டு, 2 பாப்பப் செட்டு எல்லாமே போட்டுக்கிறேன். வேணுன்றவங்க என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாய்.